ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கடலப்பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸு, பச்சை மிளகா ஒரு 3, பெருஞ்சீரகம், தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது பார்த்தீங்கன்னா, நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப மயமான்னு அரைக்கக்கூடாது. அப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் இது 3த்தையும் ஒன்றா போட்டு ரொம்ப மைய விடக்கூடாது. ரொம்ப கொரப்பாக அரைச்சி நம்ம அதில் சேர்த்து செய்யும்போது சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. வாசனைக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கணும். நல்லா வந்து அதை வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து உப்புலாம் வந்து ஒரு இடத்த கரிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லா இடத்தையும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து, ரொம்பவும் தண்ணி தெளிக்கக்கூடாது. நம்ம உருண்டை பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸு தான் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதுதான். சுவையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்தை கொடுக்குது. அப்புறம் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடிக்க உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடல் உழைப்பு அதிகமாக உழைக்கிறவங்க, குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா விளையாடுவாங்க. ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க. அவங்களாம் இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து வந்து உடனடியாக கிடைக்கிது. அப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம், நார் சத்து அதிகமாக வந்து இந்த கடலைப்பருப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நோய் ஆற்றலை வந்து இது வராமல் வந்து இது தடுக்குது. கடலைப்பருப்பில் நம்ம வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை வந்து கம்மியாக இருக்கிறவங்க, குழந்தைங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடலைப்பருப்பில் செஞ்சு நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் தீய விடக்கூடாது. மிதமான தீயில வச்சு நம்ம அந்த கடலைப்பருப்பு வடையை வந்து எடுத்துடணும். ரொம்ப தீஞ்சிருந்தால் கருக்கல் வாசனை வரும்.